அவங்களுக்கு இருக்கிற நிலம் போக மற்றதை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனசு இருக்கு பாருங்க. எவ்வளவு கொடுக்கறாங்க முக்கியம் இல்ல, கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய மனதுதான் பெரிய விஷயம். அந்த இடம் எங்களுக்கு கிடைக்கணுமே, ஐயா கொடுத்ததே எங்களுக்கு ஒரு பாக்கியம். அது கிடைச்சிச்சே, அது ஒண்ணு போதும். தெய்வமே அவர்தான் எங்களுக்கு. இப்படி இவரால எவ்வளவு பேருக்கு நிலம் கொடுக்கப்பட்டிருக்கும்? இப்ப கிட்டத்தட்ட ஒரு 50 குடும்பத்தினர் பலன் எடுத்திருக்காங்க. ஓகே, இப்ப இந்த 50 குடும்பத்தினருக்கு இந்த நிலம் இல்லன்னா அவங்க என்ன ஆயிருப்பாங்க? எல்லாம் சொத்து கிடையாது எங்களுக்கு, குடியிருப்பு வீடுக்கு வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காரு. எந்த சொத்து கிடையாது. விவசாயம். ஓ, இதான் விஜயகாந்த் அவர்கள் உங்களுக்கு கொடுத்த பட்டாவா? எல்லாத்துக்கும் கொடுத்தாரு. இந்த பட்டா எல்லாத்துக்குமே ஒண்ணு போலயே தந்தாங்க. இது இந்த மக்களோட நன்றி உணர்வா இருந்தாலும் கூட அரசியல்ல இல்ல அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு முன்னாலேயே பொதுமக்களுக்கு, தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்களுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லி செஞ்ச விஷயம் தான் இது. கோயிலுக்கு பண்ற தர்மம் கூட இல்ல, சாமிக்கு பண்றதுக்கு 10 ஏழைகளுக்கு பண்ணுங்க, முடியாதவங்களுக்கு பண்ணுங்க, கண்ணு தெரியாதவங்களுக்கு பண்ணுங்க, நடக்க முடியாதவங்களுக்கு பண்ணுங்க. இப்படித்தான் நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். அதனால என்னை யாருமே எங்க வீட்லயே ஜாஸ்தி கோயிலுக்கெல்லாம் அனுப்ப மாட்டாங்க. எல்லா தெய்வமும் ஒண்ணுதான் அப்படிமே. நான் எனக்கு ஜாதியும் கிடையாது, மதமும் கிடையாது. நான் எல்லாத்தையும் வெறுக்கிறவன். எனக்கு ஒண்ணுதான். என்னை பொறுத்த மட்டும் நம்ம என்ன தமிழ்நாடை கேட்க போறோமா, இல்ல ஆந்திராவை கேட்க போறோமா, இந்தியாவை கூடன்னு கேட்க போறோமா? ஆண்டவன் இல்லையே. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம பிள்ளை குட்டிகள் நல்லா இருக்கணும், நம்மளை சேர்ந்தவங்க நல்லா இருக்கணும், நல்ல வேலை கிடைக்கணும், நல்ல உடல்நிலை ஆரோக்கியமா வச்சுக்கணும் தான் கேட்க போறோம் தெய்வத்துக்கிட்ட. வேற என்ன கேட்க போறோம்? இவங்க கூட பாடுனாங்க, இவங்க என்ன பாடுனாங்க? சொத்து கேட்டு பாடுனாங்களா? கிடையாது. நல்லபடியா வச்சு, அதுதான் இந்த வயசுல அவங்க கேட்கலாமே, எனக்கு சொத்து கொடுங்க, அது கொடுங்க. அதான் இதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நல்ல வாழ்க்கை, நல்லா வந்தீங்க, எங்களை பார்க்க சந்தோஷம். இதுக்கு மேல என்ன கொடுப்பின இருக்குங்கிறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. என்றும் நீ தலைவா, பசியுடன் வந்தோர்க்கு வாசல் திறந்தாயே, பணமின்றி நின்றோர்க்கு கைகளாய் நின்றாயே, திரையில் வீரனாய் நிஜத்தில் தந்தையாய், எத்தனை உள்ளங்கள் உன்னாலே வாழ்ந்ததோ, அழுகின்ற கண்களில் இன்னும் நீ இருப்பாயே, அன்பின் நினைவாக இதயத்தில் திகழ்வாயே. கேட்டனே கேட்டனே எங்கள் கேட்டனே கேட்டனே, தலைவா தலைவா, இதயம் நிறைந்த தலைவா.